கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவோட இனி நாமத்தில் உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, உங்களுடைய தொழிலிலும் நீங்கள் செய்கிற எல்லா வேலைகளிலும் தேவனுடைய கரம் இருந்து அற்புதத்தை செய்ய போகிறது. நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த ஜெபத்தை நீங்கள் ஏறெடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பழுகி பெருக பண்ண போகிறார். நீங்கள் கையிட்டு செய்கிற சகல காரியத்திலுமே தேவனுடைய மகிமை இருக்க போகுது. வாங்க நம்ம ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இவர் செய்கிற தொழிலுக்காகவும் ஆண்டவரே இவர் செய்கிற வேலைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். அப்பா, என் தேவனுடைய மகிமை இந்த நாளிலே இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளுமே மாற்றுவீராக. தேவ மகிமையினாலே நிரப்பும் 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 நிரப்பும். அப்பா, அபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் பழுகி பெருகும்படியாக ஆசீர்வாதம் இவருடைய வாழ்க்கையில இந்த நாளிலே வரட்டும். கையிட்டு செய்கிற சகலத்திலுமே மகிமை உண்டாகட்டும். தேவ சமாதானமும் சந்தோஷமும் இருக்கட்டும். அப்பா, நல்ல லாபத்தை தருவீராக. வேலை அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. புதிய திட்டங்கள் இவருடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த போவதற்காக நன்றி. உடைய மகிமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். தடைகள் எல்லாவற்றையும் மாற்றுகிறேன். இயேசுவுடைய பரிசுத்த ரத்தம் இவருக்காக பாதுகாப்பாக இருந்து செயல்படுவதற்காக நன்றி ஆண்டவரே. உடைய மகிமை மாத்திரம் இவரோடு இருந்து ஆண்டவரே இவருடைய வாழ்க்கையில் நீர் உயர்வை தரப்போவதற்காக நன்றி. உடைய சமூகத்தில் சகல நன்மையுமே இவருடைய வாழ்க்கையில் வந்து சேர்வதற்காக நன்றி. புதிய திட்டங்கள் புதிய துவக்கங்கள் இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும் ஆண்டவரே. புதிய கஸ்டமர்ஸ் வரட்டும் ஆண்டவரே. வேலை செய்கிற இடத்துல உயர்வுகள் உண்டாகட்டும். என் தேவனுடைய கரம் மாத்திரம் இவரோடு இருந்து சமாதானத்தில் இவரை வழிநடத்த போவதற்காக நன்றி. உடைய கோலும் கைத்தடிமை இவரை தேற்றி அற்புதத்தில் இவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரை செழிப்போடு நீர் நடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸ்லையும் நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலும் ஆண்டவர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகிறார். பிரியமானவர்களே, நம்ம இந்த ஊழியத்தில் திக்கற்ற பிள்ளைகளுக்காக அதிக சேவைகளை செஞ்சுட்டு வரோம். அவங்களுக்கு உணவுகளை கொடுக்குறோம், பொருட்களை கொடுக்குறோம். அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம உயர்வதற்காக முயற்சிகளை ஏறெடுத்துட்டு வரோம். அவங்கள விசுவாசத்தில் வளர்ப்பதற்காகவும் நம்ம தினந்தோறும் முயற்சிகளை எடுத்துகிட்டு வரோம். இதற்காக நம்ம அதிகமாக செலவு செய்கிறோம். இந்த பணியில் நீங்களும் என்னோட இணையும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய வருமானத்தில் வருகிற லாபத்தில் ஒரு பகுதியை இந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் விதைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி உங்களுடைய வேலையில் வரக்கூடிய உயர்வில் ஒரு பகுதியை இந்த பிள்ளைகளுக்காக விதைப்போம் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரணும். நீங்கள் செய்கிற வேலையிலும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.